தொடப்பாயிரல்ல அதான் எடுத்துட்டு வந்து இது பண்ணலாம். சிறுத்தருக்கு பேய் இருந்தா கூட சரி பரவாயில்ல, பேய் அது சில பேர் நம்புவாங்க, நம்ப மாட்டாங்க, வந்து போகலாம். ஆனால் சிறுத்தருக்குன்னு சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நாங்கள் இன்னும் கொல்லி சைடு போகவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து கொல்லிக்கு போகலாம் தான் கிளம்பி இருக்குமே. போகலாமா? சரி போகலாம். ரொம்ப நாள் ஆகுது. நாங்கள் அங்கே இருந்துனா எப்போயாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லியை பார்த்துட்டு போகிறோமே. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு டைம் கூட நாங்கள் வந்து கொல்லிக்கு போகவே இல்லை. ஸோ நீங்கள் போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலைலாம் இருக்கான், அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். சரி வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போக வீடியோ போகலாம். கொல்லிக்கு வந்துட்டோம். கொல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு மாதிரி பச்சை பசேர் இருந்தது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் இப்போ வரும்போது அப்படி தான் இருக்குன்னு நினச்சேன். நான் அப்போதைக்கு இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுமா? இப்போ தான் வந்து நெல்லுலாம் அறுவடை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லாம் எடுத்துட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழை கொலை எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடி யாரும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு கிடைக்கும். வந்து கொஞ்சம் தூரமாக இடம் இருக்கிறதுனால முன்னாடியே நம்ம அறுத்துடணும், இல்லைனா யாராவது பார்க்குறவங்க அறுத்துட்டு போயிடுவாங்க, யாருன்னு நமக்கு தெரியாது. அதனால் அதுக்காக தான் வந்தோம். பட் கத்தி சாக்கெலாம் எடுத்துக்கிட்டு ஆனால் வந்து பார்த்தோம் இல்லை. வேறு ஏதாவது தேங்காய் கிடக்கு, நிறையா தேங்காய் எடுத்துக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பூ எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். வாழைப்பூ இருந்தால் பறிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இருக்குது, அது வாழைப்பூ இருக்குது. அது இப்போ பறிக்கலாமான்னு தெரியல. அம்மா வரட்டும் கேட்டுட்டு. ஆமாம், ஆனால் இது இப்படி ஆறுது. ஆமாம், இது ஒரு வாழைப்பூ இருக்குது. அதை விட்டு அதே ஒரு வாழைக்கோளம் இருக்குது. பிஞ்சில் ஒரு முத்திர ஸ்டேஜ் தான். அப்புறம் அந்த சைடு ஒன்று இருக்குது. ஸோ பார்க்கலாம். அது என்ன ஒரு வாரம் 1 வீக் ஆகும்ல. அது ஆகும். கொஞ்சம் முத்தின உடனே வெட்டிடணும், இல்லை அதே யாராவது வெட்டின்னு போயிடுவாங்க. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் நிறைய மஞ்சள் பில் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஓட்டி வேறு ஏதாவது போட்டால் தான் உண்டு. சரி வேறு எங்கே போகலாம்? நெக்ஸ்ட்டு தோப்பு உள்ள போயிட்டு பார்க்கலாம். நான் கொய்யா மரம்லாம் ஏன் அது ஒரு வதந்தி கிளம்பிச்சு தான், தெரியல உண்மையா என்னான்ட்டு. அவர் ஒரு 2 வாரமாக பேசிட்டு இருந்தாங்க. சிறுத்தை வந்துருச்சு சைடு போவேல ஃப்ரெண்ட்ஸ், சிறுத்தை இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே சிறுத்தை வந்துருச்சு. ஏன்னா அதோட அப்போ வந்து மழை காலம். ஸோ அதனால் அது காலடி தடலாம் இருந்து சொல்லி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க. நாங்களாம் பயந்து அந்த சைடு வரமாட்டேன்ட்டு. இப்போ ஒரு தோப்பு கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் இப்போ தோப்புக்கு தான் கூட்டிட்டு வா, தோப்புக்கு போயிட்டு வரலாம். அது நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஒத்தக்கெல்லாம் நீங்கள் நான் தோப்பு பார்க்க மாட்டோம். ஆனால் இப்போ எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடில் நார்மல் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் இந்த பக்கம் யாருமே வரல அதிகம். கழனிக்கு வர்றது கூட பகலில் 2-3 பேராக கும்பலாக வந்து தான் போனாங்களே. இப்போ நார்மலாக இருக்காங்க. பார்ப்போம், உள்ளே போயிட்டு பார்க்கலாம். சரி, ஆனால் இங்கெல்லாம் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, பேய் இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பயந்துன்னு நிறைய பேர் கும்பலாக வந்து போவாங்க அந்த சைடு இல்லை அது. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை இருக்குது. பேய் இருந்தால் கூட சரி பரவாயில்ல, பேய் அது சில பேர் நம்புவாங்க, நம்ப மாட்டாங்க, வந்து போகலாம். ஆனால் சிறுத்தை இருக்குன்னு சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்காது. பேய்கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம். சிறுத்தைன்றது ஒரு அது என்ன தெரியும், நம்மளை பார்த்தோன்னே அடிச்சிரும் ரேட்டியா. அப்புறம் வரும் இப்படிலாம் கூட விடுங்க. இப்போ சொல்கிறாரு இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்கிறாரு, அது ஓகே. ஆனால் வரும்போது என்ன சொல்லி வந்தார், சிறுத்தையை பார்த்தனா குடுன்னு ஓடிடுறியா, நான் எங்கே இருக்கிறேன் என்னை எதிர்பார்க்காத, ஏன்னா நான் உடம்பு முன்னாடி ஓடி போயிடுவேன், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி எனக்கு கூப்பிட்டு வராரு. தேவையா இதெல்லாம்? அது தேவைதான், இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன். ஏன்னா அதை பார்த்த உடனே நான் ஓடிடுவேன், விட்டுட்டு ஓடிடுவேன். ஆமாம், சரி போகலாமா? சரி பார்க்கலாம். அவங்க அதே அம்மா வந்திருக்காங்க, அம்மா பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் இளநீ வெட்டியாச்சுல. இளநிக்காகவும் ஏறணும், அப்புறம் தேங்காயும் கொஞ்சம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக சாக்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆமாம், இங்கே பாருங்கள், நானும் வந்து ஒரு இளநீ குடித்தேன், அத்தி ஒரு அரைத்தேங்காய் குடித்தாங்க. வேலை கலந்து வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இளநீ தனியாக தேங்காய் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இளநீலாம் அடியில் போட்டு தேங்காய் மேலே எடுத்து வச்சுட்டு, ஏன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு தேங்காய் தான் ஏற்கனவே எடுத்துகிட்டு போன தேங்காய்லாம் பொழந்து வச்சிட்டோம். பொழந்து காய வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆடலான்னு சொல்லிட்டு தேங்காய் என்ன ஆடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் பிளானே ஆல்ரெடி. அதிகமாக இருந்தால் அதான் பண்ணுவாங்க வீட்டில். இங்கே இளநிலாம் வெட்டி கொடுப்பாங்க, இங்கே குடிக்கலாம். இளநீ நிறையா தான் இருக்குது. தேங்காய் விட இளநீ தான் அதிகம். இல்லை என்னது அது தேங்காய், இதுவும் தேங்காய். இது இளநீ, இது தேங்காய். எனக்கு தெரியுது பார்த்தோன்னே. அம்மா வரட்டும், கட்டி அம்மா தான் வச்சுருக்காங்க. சரி வெட்டி குடிக்கலாம். இந்த எந்த மரம்? இந்த மரமா? இதுவா உயரமாகுது? குட்டி மரம் தானே இது? உயரமான மரம் அது. ஆமாம், கொஞ்சம் அதில் தேங்காய் தான் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இளநிக்காக தான் ஏறினது. அதனால் இந்த
இந்த மரத்தை சூஸ் பண்ணியாச்சு. இங்கே வரும் நிறைய இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழைக்கொலை இருக்கலான்னு வந்தோம், அதனால் அது கிடைக்கல. ஆனால் இது கிடச்சிருச்சு. வாழைப்பழம் கிடைக்கல. ஆமாம் இளநீ அதிகமாக கிடச்சி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இளநீ வெட்டி குடிக்கலாம். சத்தி எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வைப்போம், எல்லாம் புதாரில் கிடக்குது. போயிடுவோம். சரி சரி, நான் வரேன். வெட்டுங்க வெட்டுங்க. வெட்டியாச்சு கொடுத்து மீதி இடத்துல வீட்டுக்கு தூக்கிட்டு போய் வெட்டி எண்ணெய் அறுத்துக்கு போட வேண்டியதான். ஆமாம், எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. மீன் வெட்டி குடி. அது இன்னும் 2 இருக்கு. விஷயத்தை வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். தூக்கி போட போகிறேன். தொடப்பாயிரம்ல தொடப்பேன். அதான் எடுத்துட்டு வந்து இது பண்ணேன். என்ன சொன்ன, எங்கே போயிட்டு வரீங்க? போயிட்டு சுத்தர் பருப்பாங்கல்ல, அது வந்து சுத்தர் பருப்பு பக்கத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை போயிட்டு கட்டிட்டு நிற்கிறாங்க. எதுவுமே சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒர்க் அவுட்டு ஜாக்கிங் வந்து நிறைய இதெல்லாம் போகணும், வெயிட்டில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கழனியில் வந்து காலை வச்சு இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே நடந்தால் போதும். இருக்கிற எல்லா வேலையும் நடந்த மாதிரி இருக்கும், நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கே வர இருந்தாலும் இங்கேருந்து அங்கே தான் போயிட்டு வந்தோம். இதுக்கே நான் எதுவுமே தூக்கிட்டு வரல. கொடுங்க அத்தை, நான் தூக்கிட்டு வர சொன்னால் நீ போமா நான் தூக்கிட்டு வர சொல்லி என் பின்னாடியே தூக்கிட்டு வராங்க. நிற்கிறாங்க பாருங்க. போட்டுருங்க, இங்கே போ, நான் போகும்போது தூக்கிட்டு போய்க்கிறேன். அப்படியே வைமா, நான் எடுத்து வீட்டுக்கு எடுத்து போகணுமா? சரி வை, நான் எடுத்துக்கிறேன். சரி இங்கே வை வச்சுட்டு போ, நான் எடுத்துகிட்டு போகிறேன். சரி போகலாமா? சரி போகலாங்க. தோப்புக்கு வந்துருக்கோம். தோப்பு போயிட்டு நீ போயிட்டு வந்துட்டியா? ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டேன். நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த தேங்காய் இளநீலாம் மூட்டை கட்டி எடுத்து போய் வீட்டில் போட்டுட்டு நீங்கள் வர வரைக்கும் உள்ளே தான் சுற்றிட்டு இருந்தேன். கொய்யாக்கா இருக்குன்னு பார்த்தா ஒரு கொய்யாக்கா கூட இல்லை, பாமாயில் தான் இருக்குது. அதை என்ன பண்ணுறது? வந்தோம், வந்து செத்த நேரம் அத்தை கூட கதை பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்துட்டு இளநீ வெட்டினாங்க. ஆளுக்கு 2 இளநீ நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு தேங்காய்லாம் போட்டு வர சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு நானும் அத்தையும் இப்படி போயிட்டு வந்தோம். இன்னொரு கழனிக்கு போயிட்டு அந்த சுத்தர் பத்தாங்கலாம் தூக்கிட்டு வந்தோம். ஸோ திரும்ப வந்து என்ன பிக்கப் பண்ண வந்திருக்காரு. சரி வீட்டுக்கே தூக்கிட்டு போயிடலாமா? இல்லை, இங்கே நெல் இருக்குது, அது கூட தட்டி போட்டுருவாங்க அம்மா. அப்புறம் அங்கே எடுத்துகிட்டு போனாலும் தனியாக தான் இருக்கும். இங்கே மூட்டை பிடிக்க வருவாங்க, அப்படியே போட்டுருவாங்க. சரி உள்ளே போகலாமா? மேலே நான் போயிட்டு வந்துட்டேன். உள்ளே ஒன்றும் இல்லை, மாங்காவும் பார்த்துட்டேன், கொய்யாக்காவும் பார்த்துட்டேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை என்னன்னா சிறுத்தையும் பார்த்துட்டேன், அதுவும் இல்லை. அதுக்கே கையில் வேற ஒரு கோல் ஒன்று தூக்கின்னு சுற்றுறேன் பயந்துன்னு. சும்மா நம்ம தைரியத்துக்கு தான், நம்ம கையில் ஒரு ஆயுதம் இருக்குதுன்னு ஒரு தைரியம் தான். சரி வீட்டுக்கு போகலாம். இன்னொரு வேலை இருக்கு, அதான் சொல்லிட்டு இருந்தேன். செப்பல் வாங்க பாருங்க, நான் ஒரு செப்பல். அப்படியே என் செப்பலை பாருங்க, நாய் கடிச்சிட்டு. அது போன ஊருல சுத்திட்டு இருக்கோம். நாளைக்கு வேற வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்குலாம் போகணும். ஸோ அதனால ஊருக்குலாம் போகணும். அதனால போயிட்டு செப்பல் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். சரி போகலாமா? சரி வாங்க. கழனி வேலைலாம் முடிச்சுட்டு நான் செப்பல் வாங்க போகணும்னு சொன்னால் அந்த வேலை நடக்கவே இல்லை. அதுக்கு வேலை ஒன்று தான் வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா சரியான பசி, காலைல சாப்பிட்டு போனது, அதோட மதியம் வந்து தான் வந்து வேலை சாப்பாடே செஞ்சேன். என்ன சாப்பாடு செஞ்சு சரி பண்ணலாமா? சரி பார்க்கலாம். ரசம் வச்சு, இது வந்து பூசணிக்காய் இருக்குல்ல, கல்யாண பூசணிக்காய், வெண்பூசணி சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த பூசணிக்காவை வந்து கூட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, சூப்பரா இருக்கும். மல்லாட்ட பயிர் போட்டு சாப்பிட்டா சூப்பரா தான் இருக்கு. ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. கண்டிப்பா இது பண்றேன். ரொம்ப ஈஸி செய்யறது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது, சாப்பிட டேஸ்டாவும் இருக்கும். சரி ஓகே, சாப்பிடலாமா? எனக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. பசி இது மனோக்கு சாப்பிடு. சரி ஓகே.